இந்த அலைகடல் மாதிரி இந்த கூட்டம் மேடைக்கு தகுந்த இடம் இல்லை என்று சொன்னேன். அடுத்த வருஷம் என்ன பண்றோம்னா இந்த ரோட்டை பேத்துறான். ஒண்ணுக்கு இருக்கு அந்த இதுக்குள்ள போறேன். அது என்னதுப்பா கால்வாயாடா? கரெக்டா ஒண்ணுக்கு இருக்க உட்காரு 4 பேர் சேசுட்டேன். அப்ப நினைச்சேன் அந்த 4 பேர் தான் நாடகத்தை கிடக்கிற வேண்டும். எங்க பார்த்தாலும் சேசுட்டேன். ஊறுகாய் நக்குற சவுண்டா கேட்குது, உச்சி உச்சின்னு கேட்குது. ஆனா பூசாரி நல்லா அடிப்பவளையா? ஏய் பூஜாரி என்ன லேஜா நினைக்கிறிய? பூஜாரி இன்னைக்கு சொல்றேன், பூஜாரி நாங்களும் கோடாங்கிதேன், நாங்களும் எல்லா சாமியும் கும்பிடுவீங்கதேன். அதே மாதிரி ஏழைவாழ பணக்காரன் நடுத்தர மக்கள் பார்க்காம விபூதி கொடுங்க, பிரசாதம் கொடுங்க. அந்த தட்டுல காசு ஓட்டா தானப்பா அந்த கற்பூரத்தை அப்படி காட்டுறாங்க. 10 ரூபா ஓட்டா சூடத்தோட சுட்டு கையில வெந்து போக. ஒரு 100 ரூபாய போடு. ஏய் அண்ணே சாமி அங்க பாருங்க, அம்பால பாருங்க, ஜண்டா கட்ட 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 நல்லா பாருங்க. அங்க ஒருத்தர் மறைச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கண்டால் மட்டும் தள்ளுறா அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காரு, சாமியை மறைக்கிற. 500 ரூபா போடு. இங்க வேணாம், அம்மாள் பக்கத்துல உட்காருங்கோ, சாமி பக்கத்துல. ஒரு 5000 கொடு, கொஞ்சம் வீட்டுக்கு போங்க, சிலையை தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்க எவ்வளவு தூரம் அலையக்கூடாது. சாமியை உங்களுக்கு தான். மத்தையும் வந்து கூப்பிட்டா என்ன சொல்லுவேன்? நான் ஸ்கிரீனை அடிச்சுக்கிருவேன் 1 வாரத்துக்கு. நீ அப்படி செய்வேக்க? அப்படி இருக்கிற? தெய்வம் என்பது பொது. இன்று தமிழகத்திலே காஜி இருக்கிறாள் மட்டும்தான் வணங்க முடியுது சாமியை. ஆனால் அந்த கோயிலை கட்ட பாடுபட்டவன் என் பாமர தமிழ. கை தட்டலாம். இன்னைக்கு மேலூர் தெற்குப்பட்டியில மீட்டிங் தான்.